ப்ரோ கபடி லீக் சீசன் 11 தரமான 2 ரைடர்ஸ் ப்ரோ கபடி ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேரையும் எடுத்து வச்சிருக்காங்க பெங்களூரு புல்ஸ். பட் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சாப்பியாக இருக்குது. ஸோ இந்த பெங்களூரு புல்ஸ் டீம் இந்த பிகேஎல் சீசன் 11ல் எந்த மாதிரியான ஸ்குவாட் வச்சுருக்காங்க, அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டி என்னெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது பெங்களூரு புல்ஸ் ஸ்குவாடோட ஸ்வாட் அனலைசிஸ். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நமக்கு ஒருத்தர் சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிறத பண்ணியிருக்காரு. சந்தோஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருந்தாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பிரதர். இதே மாதிரி நீங்களும் சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிறத பண்ணலாம். கமெண்ட்டாக பண்ணீங்கன்னா எனக்கு வராது, சூப்பர் தேங்க்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் லைக்லாம் பண்ணுறீங்களே அந்த லைனில், ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை எனக்காக கொடுத்தீங்கன்னா அதை நான் அடுத்த நாள் வீடியோவில் உங்களுக்காக மென்ஷன் பண்ணி சொல்லுவேன். அது நீங்கள் எனக்கு பண்ணுற சப்போர்ட்டாகவுமே இருக்கும். ஸோ நான் இப்போது வீடியோவோட கண்டென்ட்குள்ளே எட்ரி ஆகிறேன். அண்ட் நிறைய பேர் அந்த வீடியோட கமெண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ எனக்கு டபானில்லி கேசியோட ஸ்வாட் அனாலிசிஸ் வேணும் அப்படின்னு நிறைய பேர் எக்கச்சக்கமான பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அப்படி இருக்கிறப்போ எதுக்கடா பெங்களூர் புல்ஸ் போடுறேன்னு நீங்கள் கேட்கலாம். பட் இதற்கான கண்டென்ட் நான் எடுத்துட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ நான் முன்னாடி போடுறேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டபானில்லி கேசி தான் இருக்கும். ஸோ கோச்சிக்காதீங்க. அது நிறைய பேர் தெலுங்கு ரைடர்ஸை பற்றியுமே கேட்டிருந்தீங்க. அதுவும் அடுத்தடுத்த வீடியோவாக வரும். 12 டீமுக்குமே நம்ம போட போகிறோம். ஸோ டோன்ட் வரி. ஸோ அந்த வகையில் பெங்களூர் புல்ஸை பொறுத்த வரைக்கும் பிகேஎல் சீசன் 11 ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரைடர்ஸுக்கு வந்து ட்ரை பண்ணாங்க. எந்த ஸ்டார் ரைடர் வந்தாலுமே கையை தூக்கிட்டு இருந்தாங்க. பட் அவங்களுக்கு கிடைச்சது என்னமோ பர்தீப் நர்வால் 70 லட்சத்துக்கும் நம்மளோட அஜின்கே பவாரை 1,10 லட்சத்துக்கும் எடுத்திருந்தாங்க. சரியான ஒரு பிக் தான். இதை நான் எந்த குறையுமே சொல்ல மாட்டேன். 2 பேருமே நல்ல ரைடர்ஸ் தான். ஸோ இந்த பிகேஎல் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போகிறாங்க பெங்களூரு புல்ஸ்? ஏன்னா 10 சீசனில் 6 டைம் பிளே ஆஃபுக்கு போன ஒரு டீம். அண்ட் கடைசியாக ஆன 4 சீசனில் 3 டைமுக்கு பிளே ஆஃப் போன டீம். பட் லாஸ்ட் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சொதப்பிருப்பாங்க, பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆகிருக்க மாட்டாங்க. ரந்தீர் சிங் என்ன பண்ண போகிறாரு இந்த சீசன் அப்படிங்கிறது பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த டீமோட ஸ்குவாடில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிடுவோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்குவாட்லாம் படித்து முடிச்சிடுறேன். ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பர்தீப் நர்வால், அஜின்கே பவார், ஜெய் பகவான், மஞ்சித் தாக்கூர், பங்கஜ், அக்ஷித் துல், சுசில் காட்ரி, பிரமோத், ஜத்தின் இவங்கெல்லாம் இருக்காங்க. அண்ட் தென் டிஃபெண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சௌரப் நண்டால், ஆசூன், ஆதித்யா பவார், பர்தீக் குலியா, ரோஹித் குமார், அருள்நாத பாபு, பொன்பார்த்திபன் சுப்பிரமணியன், லக்கி இவங்களாம் இருக்காங்க. அண்ட் தென் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிதின் ராவல் அண்ட் சந்திரநாயக் எம் இந்த 2 பேரும் இருக்காங்க. ஓவராலாக ஸ்குவாடில் 19 பேர் இருக்காங்க. ஸ்குவாடு கொஞ்சம் பலமாக, ஈக்குவல் பலமாக, பேலன்ஸ்டாக தான் தெரியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ பெங்களூர் புல்ஸோட பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரைடிங் யூனிட். கண்ணை மூடிட்டு சொல்லலாம். ஏன்னா இங்கே பர்தீப் நர்வால், அஜின்கே பவார், அது மட்டும் இல்லாமல் இவங்க ரீட்டைன் பண்ண அக்ஷித், சுசில் மாதிரியான பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆக்ஷனில் எடுத்த ஜத்தினுமே இங்கே இருக்காரு. ஸோ ரைடிங் யூனிட் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அண்ட் இங்கே ரைடிங் யூனிட்டில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிதின் ராவலுமே கூட இருக்காரு. அப்படிங்கிறது கொஞ்சம் நல்ல விஷயமா தான் இருக்குது. பர்தீப் ராவலை பற்றி நான் சொல்லி தான் தெரியணுமா என்ன? டுப்கி கிங்கு, ப்ரோ கபடி வரலாற்றை பொறுத்த வரைக்கும் பிகேலோட கிங்குங்க அவர். ஸோ அப்படி இருக்கிறப்போ பர்தீப் நர்வால் இந்த ஸ்குவாடில் தான் இருக்காரு. அண்ட் அஜின்கே பவார் அவரோட ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் சொதப்பலாக இருந்திருந்தாலும் அஜின்கே பவாருமே ஒரு நல்ல பிளேயர் தான். அண்ட் 7th மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் பிகேஎல் சீசன் 11 பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் அவருமே இருக்காரு உள்ள. இந்த மாதிரியான மெயின் 2 ரைடர்ஸ் இருக்காங்க. இது இல்லாமல் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அக்ஷித், சுஷில் மாதிரியான பிளேயர்ஸ் இருக்காங்க, ஜத்தின் மாதிரியான பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த டீமோட ரைடிங் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பலமாக இருக்குது. ஸோ அதுதான் இந்த டீமோட பெரிய பலம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது இந்த டீமோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் ஜெய் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளேயருமே இருக்காரு. ஜெய் பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் தான் 3வது ரைடராக இருக்க போறாரு. ஸோ ஜெய் பகவான் ரீசன்ட் டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் தெரியா இருந்திருக்கு. ஸோ அதனால ஜெய் பகவானுமே இங்கே வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் பெங்களூர் புல்ஸை பொறுத்த வரைக்கும். இந்த டீமோட வீக்னஸ் அப்படின்னு சொல்லி என்ட்ரி ஆனோம் அப்படின்னா இந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்டான ஒரு டிஃபெண்டர், இல்லை கொஞ்சம் தெரிஞ்ச டிஃபெண்டர் அப்படின்னா அது நம்மளோட சௌரப் நண்டால், கேப்டன். இதுக்கப்புறம் கேப்டன் இருப்பாரான்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சௌரப் நண்டால் இருக்காரு. சௌரப் நண்டால் இல்லாமல் அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி யாரெல்லாம் இருக்காங்க உள்ள அப்படின்னு பார்க்கும்போது அது கொஞ்சம் லேகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் தோணுது. பர்தீக் அப்படின்னு சொல்லி ஒரு யங்ஸ்டர், அருள்நாத பாபு தமிழகத்தை சேர்ந்த யங்ஸ்டர், ரோஹித் குமார் அப்படிங்கிற யங்ஸ்டர். ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க. இது இல்லாமல் பொன்பார்த்திபன் சுப்பிரமணியன் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் இருக்காரு. அண்ட் நிதின் ராவல் இங்கேயுமே அவர் சேர்த்துக்கலாம். பட் அவருமே கடைசி சீசன் ஆடலை எதுவுமே. ஸோ அதனால் இந்த சாப்பினஸ் இருக்குது.
இருக்கு. அதாவது டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் சௌரவ் நண்டால் மட்டும் தான் இருக்காரோ அப்படிங்கிற ஒரு பிரச்சனை கண்டிப்பா இங்க இருக்கு. ஏன்னா லாஸ்ட் சீசன் சௌரவ் நண்டால் மட்டும் தான் நல்ல புள்ளிகள் எடுத்திருந்தாரு. இது வரைக்கும் 246 டேக்கல் பாயிண்ட்ஸ் வரைக்கும் எடுத்திருக்காரு. அண்ட் தென் மற்ற டிஃபெண்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஓவராலா சேர்ந்து 46 புள்ளிகள் வரைக்கும் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சௌரவ் நண்டால் எப்படி இந்த டீமை கொண்டு போக போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து இங்க பெங்களூரு புல்ஸுக்கு டிசப்பாயின்மெண்டான விஷயங்களா இருக்கு. டிஃபென்ஸ்ல இப்போதைக்கு பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு. எஸ், ஆல்ரெடி இருக்கிற பிளேயர்ஸை ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் பேலன்ஸ் ஆனாலும் எப்படி இவங்க மேனேஜ் பண்ண போறாங்க, சப்போஸ் அவங்க ஃபெயிலியர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இங்க இருக்க தான் செய்யுது. சௌரவ் நண்டால் மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டிஃபெண்டரா இருக்கிறது தான் இந்த டீமோட வீக்னஸ். ஏன்னா மற்ற டிஃபெண்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்காங்க அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். அடுத்ததான் இந்த டீமோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ்குள்ள வருவோம். ஸோ இந்த டீமோட பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பா நிதின் ராவல் தான். பிகேஎல் சீசன் 10ல பெங்கால் வாரியர்ஸால சைன் பண்ணி எடுக்கப்பட்டு இன்ஜுரி காரணமா பிளே பண்ண முடியாம போயிடுச்சு. இந்தியன் டீம்ல செலக்ட் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு லெஃப்ட் கார்னர் பிளேயர் நிதின் ராவல். அவர் ஆட முடியலையே அப்படிங்கிறது ஒரு டிசப்பாயின்மெண்டா தான் இருந்துச்சு கடைசி சீசன். இப்போ திரும்பவும் பெங்கால் புல்ஸ் அவரை எடுத்திருக்காங்க. அவர் தான் லெஃப்ட் கார்னரா பிளேஸ் பண்ணவும் போறாங்க. ஸோ அவரோட டிஃபென்சிவ் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. ஸோ அதை யூஸ் பண்ணுவாரா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இங்க நிதின் ராவல் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. யூஸ் பண்ணி தான் ஆகணும். அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதுதான். அவரை ப்ரூவ் பண்றதுக்கு திரும்ப இந்தியா டீமுக்குள்ளலாம் போகணும் அப்படின்னா ஸோ இதுதான் அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இன்ஜுரியிலிருந்து வர போறாரு, எப்படி பண்ண போறாரு, எந்த மாதிரியான டாக்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறாரு, இவரை எப்படி நம்ம ரந்தீப் சிங் ஷெராவத் யூஸ் பண்ண போறாரு, இந்த மாதிரியான பல விஷயங்கள் இங்க ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம பொன்பார்த்திபன் சுப்பிரமணியன் மாதிரியான தமிழகத்தை சேர்ந்த வீரர்கள் எல்லாம் ரீடைன் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த மாதிரியான சான்ஸை யூஸ் பண்ணி நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும். ஸோ அது அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் யங்ஸ்டர்ஸ் ரீடைன் பண்ணியிருக்காங்கல்ல, அக்ஷித், சுசில், அருணாத பாபு, இவங்களுக்கும் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்த சீசனுக்கு அவங்களை ரீடைன் பண்ணவும் அந்த கிளப்புக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால நான் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் விட மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி 2 பேருக்காக காத்துட்டு இருக்கு. ஒன்னு பர்தீப் நர்வால், இன்னொன்னு அஜின்கியா பவார். ஸோ 2 பேருக்குமே ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப டிப்பு. கடைசி 3 சீசனா பர்தீப் நர்வால் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆயிட்டு போயிட்டே இருக்காரு. அஜின்கியா பவார் கடைசி சீசன் பண்ண பர்ஃபார்மன்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தமிழ் தலைவாசல் லிஸ்ட் பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த 2 பேருக்கும் தங்களை ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பிகேஎல் சீசன் 11 இருக்கு. 2 பேரும் ஒன்னாவே பிளே பண்ண போறாங்க அப்படிங்கும்போது ஸோ அவங்கள ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்குள்ள இப்போதைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இது அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி அவங்களோட ஃபார்மை திரும்ப கெயின் பண்ணிக்கிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ நான் அப்படியே த்ரெட்ஸுக்குள்ள என்ட்ரி ஆகிறேன். ஸோ த்ரெட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன விஷயம் தான் நான் த்ரெட்ஸில் பேச போகிறேன். என்ன அப்படின்னா பர்தீப் நர்வாலோட ஃபார்ம். பர்தீப் நர்வால்னு மட்டும் நான் சொல்லிட மாட்டேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஜின்கியா பவாரோட ஃபார்முமே கொஞ்சம் டிப்பாக தான் இருக்குது. இந்த 2 பேரும் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ரந்தீப் சிங் ஷெராவத் எத்தனையோ ரைடருக்கு ட்ரை பண்ணி கடைசியில் பர்தீப் நர்வால் எடுத்துகிட்டு வந்தார்னு சொல்லியிருந்தேன். பர்தீப் நர்வால் மோசமான ரைடர் நான் சொல்லவே வரல. பட் அவரோட ரீசன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது கேள்விக்குறியில் தான் இருக்குது. ஸோ இந்த பர்தீப் நர்வாலோட ஃபார்மை பேஸ் பண்ணி மட்டுமே தான் பெங்களூரு புல்ஸோட ரிசல்ட் அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ அவர் தன்னோட பழைய ஃபார்மை திரும்பவும் கொண்டு வரணும். அவர் நம்பி எடுத்த 2 பிளேயர்ஸுமே ரீசெண்டாக பெரிய ஃபார்ம் கிடையாது. அப்படிங்கும்போது 2 பேருக்குமே ஃபார்ம் கெயின் ஆக வேண்டிய முக்கியமான ஒரு த்ரெட்டுக்குள்ளே தள்ளப்பட்டிருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 2 பேரும் ஃபெயிலியர் ஆகிட்டாங்கன்னா அந்த த்ரெட்ஸ் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா பேக்கப்புக்கு இருக்கிறது எல்லாருமே யங் ரைடர்ஸ். அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு த்ரெட் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் இப்போதைக்கு பெங்களூரு புல்ஸை பாதிச்சுட்டு இருக்கு. மற்றபடி எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் வைக்க போகிறேன். ஸோ இந்த டீமோட ஸ்டார் ரைடர்ஸாக இருக்க போகிற பர்தீப் நர்வால், அஜின்கியா பவார் திரும்பவும் ஃபார்முக்கு வருவாங்களா? உங்கள் ஒப்பீனியன் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் என்ன சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணணும்னா அதுக்கான லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.